அனைவருக்கும் வணக்கம். மத்திய கிழக்கில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடங்கிய போர் மேலும் தீவிரமடைஞ்சுக்கிட்டே வருது நண்பர்களே. ஒரு பக்கம் ட்ரம்ப் நாங்கள் போர் நிறுத்தம் பண்ணுறோம், ஒரு 5 நாளுனாரு, அப்புறம் 10 நாள்னாரு, நடுவில் அவரே 1 மாதம்னாரு, திரும்பி 10 நாளுங்கிறாரு. அவருக்குள்ள எப்படியாவது இந்த போரை நிறுத்திட்டு வெளியில் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருப்பது போல அவர் ஒரு பிம்பத்தை கட்டமைத்தாலுமே கூட உண்மையை சொல்ல போனால் அமெரிக்கா கிரவுண்ட் இன்வேஷனுக்கு தன்னைத்தானே தயார்படுத்தி கொண்டு இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எழுந்திருக்குது. அதில் ஐயப்பாடு சந்தேகம்லாம் இல்லை. உண்மையிலேயே அமெரிக்கா ஈரானுக்குள்ள தன்னுடைய துருப்புக்களை அனுப்புறதுக்கு, ஆர்மியை அனுப்புறதுக்கு தயாராகிட்டு வருது அப்படிங்கிறது தான் இப்பொழுது நமக்கு கிடைக்கிற தகவல்கள். அந்த வார் டெவலப்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அடுத்ததாக நமக்கு கிடைத்திருக்கிற செய்தி ஒரு வகையில் ஆச்சரியகரமாகவும் இருக்குது, இன்னொரு வகையில் அதிர்ச்சியாகவும் இருக்குது. என்னன்னா, அமெரிக்காவுக்கு மத்திய கிழக்கில் 13 இராணுவ தளங்கள் இருக்குது. அந்த 13 இராணுவ தளங்களின் மீதும் ஈரான் கடுமையான வான் தாக்குதல்களை, ட்ரோன் தாக்குதல்களை, மிசைல் தாக்குதல்களை நடத்தி அந்த 13 பேஸ்களுமே முழுமையாக பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. அப்படின்னும் அங்கே அந்த பேஸில் இருந்து பணியாற்றக்கூடிய இராணுவத்தினர், அமெரிக்க இராணுவத்தினர் இருக்காங்களே, அவங்கள பலரும் இப்பொழுது ஸ்டார் ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க, அங்கேருந்து செயல்பட்டு வர்றாங்க அப்படின்னும் இன்னும் பலர் வெளியில் கூட அனுப்பப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி நம் காதுகளுக்கு எட்டுது. அதற்கு அடுத்தபடியாக நம் காதுகளுக்கு எட்டி இருக்கிற இன்னொரு வருத்தகரமான, துக்ககரமான செய்தி நண்பர்களே. நேற்றைய தினம் அபுதாபியில் நடந்த ஒரு சம்பவத்தில், இந்த போர் தொடர்பான சம்பவத்தில் இந்திய பிரஜை ஒருத்தர் தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறாரு அப்படிங்கிற துக்ககரமான செய்தி நமக்கு எட்டி இருக்குது. நேற்றைய தினம் என்ன நடந்தது அபுதாபியில், இதெல்லாம் இன்றைய செய்திகளில் பார்க்கலாம் நண்பர்களே. நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். உங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்துகிற விதமாக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் போடுங்க, நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க. கீழே நம்ம வீடியோவுக்கு கீழே ஹைப் திஸ் அப்படின்னு பட்டன் வந்ததுன்னா தயவு செய்து அதை ஹைப் பண்ணுங்க நண்பர்களே. நீங்க ஹைப் பண்ணுனீங்க அப்படின்னா இந்த வீடியோ மேலும் பலரை போய் சேருவதற்கு வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுப்பீங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போலாம். நண்பர்களே, கடந்த ஒரு வார காலமாகவே ட்ரம்ப் அவர்கள் கொடுக்கிற பேட்டியெல்லாம் பார்த்தா அவருக்கு உண்மையிலேயே புத்தி வேதளிச்சிருச்சா, இல்லை நமக்கெல்லாம் தான் புத்தி வேதளிச்சிருச்சா அப்படிங்கிற ஒரு டவுட்டே வந்துடும். அவருக்கு தான் புத்தி வேதளிச்சிருச்சு அப்படின்னு நாம் நினச்சோம்னா, அவர் பேசுகிற விஷயங்களை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு உண்மையிலேயே புத்தி வேதளிச்சிருந்தா மட்டும்தான் அவர் பேசுறது நமக்கு புரியும் அப்படிங்கிற ஒரு லெவலில் மனுஷன் பேசிட்டு இருக்காரு. இந்த போர் ஆரம்பிச்ச 2வது நாள்லேருந்தே அவர் என்ன சொன்னார்னா, ஈரானுடைய ஏர்ஃபோர்ஸை ஒன்றுமில்லாமல் பண்ணிவிட்டோம், ஈரானோட நேவியை நாங்கள் ஒன்றுமில்லாமல் அழிச்சிட்டோம், ஈரானுடைய ஏர்ஃபோர்ஸை 95% அழிச்சிட்டோம், ஈரானுடைய ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி, அவங்களுடைய தாக்கும் தன்மையை 95% நாங்கள் அழிச்சிட்டோம், ஈரானுடைய மிசைல் பேஸு, ட்ரோன் பேஸை எல்லாம் நாங்கள் அழிச்சிட்டோம், இனிமே ஈரான் மிசைலே விட முடியாது அப்படின்லாம் இவர் தொடர்ந்து பேசுகிறார். இவர் என்னைக்காவது மிசைலே ஈரான் விட முடியாதுன்னு பேசினார்னா, அவர் பேசி 2வது மணி நேரத்தில் ஈரான் மிசைல் விட்டு அடிக்குது இஸ்ரேலையோ அல்லது கல்ஃப் நாடுகளையோ. ஈரான் ட்ரோனே விட முடியாது, நாங்கள் பூராத்தையும் அழிச்சிட்டோம், அந்த கேப்பபிலிட்டியே அழிச்சிட்டோம் அப்படின்னு இவர் சொல்லி வாயை மூடினார்னா, உடனே ஈரான் ட்ரோனா அனுப்பி, அதுவும் ஷஹீது ட்ரோனா அனுப்பி இஸ்ரேலை தாக்குது, டெல்லவீவில் தாக்குதல் நடத்துது, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மேலே தாக்குதல் நடத்துது, துபாய் மேலே தாக்குதல் நடத்துது. இப்படி ட்ரம்ப் வாய் மூடாமல் ஈரானை முடிச்சிட்டேன்னு அவர் சொல்ல அமெரிக்கா ஈரானை அடக்க முடியாமல் திணறுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நம் எல்லார் மனதிலையுமே எழ ஆரம்பிச்சிருக்குது. ஆரம்பத்திலிருந்தே எல்லா வல்லுநர்களுமே என்ன சொன்னாங்கன்னா, ஈரானுக்கு பெருசாக ஏர்ஃபோர்ஸ் கிடையாது, ஏன்னா பல தசாப்தங்களாக சாங்ஷனில் இருக்குது. ஈரானுக்கு பெரிய அளவில் நேவி கிடையாது, ஏன்னா சாங்ஷன்ஸில் இருக்கிறதுனால புதுசாக எந்த டெக்னாலஜியும் அதனால் பெற முடியலை, செலவு பண்ண முடியலை. ஆனால் ஈரான் சாமர்த்தியமாக என்ன செஞ்சுது அப்படின்னா, மிசைல் மற்றும் ட்ரோன்களை பெரிய அளவில் உருவாக்கி வச்சிருக்கு. அது ஒரு பெரிய ஃபோர்ஸ் அப்படின்னே சொல்லணும். நீங்கள் எங்கள் நாட்டு மேலே எவ்வளவு வேணால் நீங்கள் அழிவை ஏற்படுத்துங்க,
ஆனால் என்னுடைய ட்ரோன் நாட்டை தாக்கிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடோட ஈரான் வந்து இதை கையாண்டு வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு கட்டத்தில் ட்ரம்ப்புக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானை நாம் இப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு தான் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ட்ரம்ப் வந்து ஆரம்பத்தில் உண்மையிலே என்ன நினச்சிருக்கிறாரு, ஈரானுடைய தலைமையை கொண்டுட்டோம் அப்படின்னா அந்த நாட்டு மக்கள் ஏற்கனவே அந்த கமேனிக்கு எதிராகலாம் போராடிட்டு தானே இருந்தாங்க. 10 வாரத்துக்கு முன்னாடி கூட அப்படி தானே போராடிட்டு இருந்தாங்க. லட்சக்கணக்கான பேர் தெருக்கல்ல இறங்கி போராடினாங்க. அதில் 50,000 60,000 பேர்த்தை இந்த கமேனியுடைய படைகள் சுட்டு கொண்டாங்க. பல்லாயிரக்கணக்கான பேர்த்தை டார்ச்சர் பண்ணி, பெண்கள் உட்பட பலரை டார்ச்சர் பண்ணி கொண்டாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வெளியில் வந்தது. அதனால் மக்கள் வந்து ஈரானுடைய அரசுக்கு எதிராக கிளர்ந்து எழுவாங்க அப்படின்னு அமெரிக்கா போட்ட கணக்கு தப்பு கணக்காயிருச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஈரானுடைய தலைமையை தூக்கினாலும் கூட அந்த தலைமைக்கு தலையை வெட்ட முளைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி தலைவர்கள் அங்கே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்த லெவல்னு மேலே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஈரான் வந்து அடங்குற மாதிரி தெரியல. இப்பொழுது அமெரிக்காவுடைய இராணுவத்தினர் ட்ரம்ப்புக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களாம், இப்படியெல்லாம் ஈரானை அடக்க முடியாது. இப்போ பாருங்கள், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை நீங்கள் என்ன பண்ணினாலும் சேஃபாக நாம் வந்து அதை பாதுகாப்பான வழித்தடமாக மாற்ற முடியலை. அதுக்கு காரணம் நமக்கு கிரவுண்டில் அங்கே ட்ரூப்ஸ் இல்லை. நாம் வந்து ஈராக்கில் பண்ணின மாதிரி, ஆப்கானிஸ்தானில் பண்ணின மாதிரி நம்மளுடைய தரைப்படையை உள்ளே அனுப்பணும், நம்மளுடைய இராணுவத்தை உள்ளே அனுப்பணும். இராணுவத்தை உள்ளே அனுப்பினோம்னா ஈரானுக்கு இன்றைக்கு பெரிய அளவில் இராணுவ பலம் இல்லை. உடனடியாக நாம் ஒரு சில நாட்கள்லேயே ஈரானை அடக்கிடலாம். அதுக்கப்புறம் அவனுடைய மிசைல் பேஸு, ட்ரோன் பேஸ் எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டாண்டோம்னா இவனால் வேற எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னும் அதை ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டு விட்டாரு அப்படின்னும். அதனால் அமெரிக்கா கடந்த 15 நாட்களாக பார்த்தோம்னா மெல்ல மெல்ல தன்னுடைய துருப்புக்களின் எண்ணிக்கையை பெரிய அளவில் அதிகப்படுத்திட்டு இருக்குது அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக அமெரிக்காவே அறிவிச்சிருக்குது. இதற்கு முன்பு அமெரிக்காவுடைய இராணுவத்தினர் 50,000 பேர் அந்த பகுதியில் இருந்தாங்க. இதை படிப்படியாக அமெரிக்கா அதிகப்படுத்த ஆரம்பிச்சிருக்குது. ஒவ்வொரு நாளும் அமெரிக்காவிலிருந்து வர்ற செய்திகளை பார்க்கும்போது நாங்கள் மேலும் 10,000 பேர்த்து அனுப்புகிறோம், 20,000 பேர்த்து அனுப்புகிறோம், 5,000 பேர்த்து அனுப்புகிறோம்னு செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி துருப்புகள் வந்த வண்ணமாகவும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, டிஸ்ட்ராயர் கப்பல்கள் மற்றும் பிற வகையான அட்டாக் கப்பல்கள் இருக்குது இல்லையா, அதையெல்லாம் அமெரிக்கா அந்த பகுதிக்கு நகர்த்த ஆரம்பிச்சிருக்குது. பெட்டாலியனாக இப்பொழுது மத்திய கிழக்கை நோக்கி அமெரிக்க படைகள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த அவங்கெல்லாம் வந்து சேர்ந்து தாங்க அசம்பிள் ஆகி செட் ஆகிறதுக்கு ஒரு 15 நாள், ஒரு மாதம் தேவைப்படும் போல் இருக்குது. அது வரைக்கும் ஈரான் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் ட்ரம்ப் வந்து ஒரு கபட நாடகம் ஆடுறாரு. ட்ரம்ப் வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம், நான் வந்து உங்களுக்கு 5 நாள் டைம் தரேன், 10 நாள் டைம் தரேன், ஏன் முந்தா நாள் சொன்னார் 1 மாதம் நாம் வந்து டைம் தரோம், அந்த 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் டீலை போட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு, அது வரைக்கும் நாங்கள் தாக்குதலை நிறுத்துகிறோம், நீங்களும் நிறுத்துங்க அப்படின்லாம் வந்து ட்ரம்ப் சொல்கிறது ஒரு கபட நாடகம் அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே அமெரிக்காவுடைய நோக்கம் வந்து தரைப்படைகளை அனுப்பி ஈரானை ஆக்கிரமிப்பது தான் அப்படின்னு இப்பொழுது வல்லுநர்கள் கணிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மேலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையிலேயே இந்த போர் வந்து ஏதோ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான போர் மாதிரியோ அமெரிக்க இஸ்ரேல் ஈரானுக்குமான போராலாம் தெரியல. இது முஸ்லிம்களுக்கிடையே ஆன போராக தான் தெரியுது. சுன்னி முஸ்லிம்ஸுக்கும் ஷியா முஸ்லிம்களுக்கும் இடையே நடக்கிற போராக இருக்குது. ஈரான்ல இருக்கிற மக்கள் வந்து பெரும்பாலானோர் ஷியா முஸ்லிம்கள். அந்த ஷியா முஸ்லிம்கள் பாகிஸ்தான்லயும் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம ஊர் காஷ்மீர்லயும் நிறைய பேர் இருக்காங்க. ஷியா முஸ்லிம்ஸ் வந்து இன்னொரு பிரிவு முஸ்லிம்ஸான சுன்னி முஸ்லிம்ஸ் வந்து எதிரிகளாகவே கருதுறாங்க. சவுதி அரேபியா, UAE, ஒமான் இவங்க எல்லாருமே சுன்னி முஸ்லிம் குரூப். அதனால இந்த போரை ஆக்சுவலாக தூண்டுனதே சவுதி அரேபியா தான் அப்படிங்கிறாங்க. சவுதி அரேபியாவும் UAEயும் சேர்ந்து இஸ்ரேலோடு பேசி வச்சு இவங்க கொடுத்த அழுத்தத்தில் தான் ட்ரம்ப்பே வந்து இந்த போரை தொடங்கினாரு அப்படிங்கிறாங்க. இப்பொழுது மீண்டும் என்ன பேச்சு வருது அப்படின்னா, அமெரிக்கா இந்த போரை விட்டு எப்படியாவது விலகி ஓடிவிடலாம் அப்படின்னு நினைக்குது அப்படின்னும். ஆனால் சவுதி அரேபியா ட்ரம்பிடம் பயங்கர அழுத்தம் கொடுக்குது, நீங்கள் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ஈரானை வந்து ஈரானுடைய இந்த அரசை நீங்கள் முடிச்சு கட்டிடணும், ஈரானில் வேற அரசு வரட்டும், வேற ராஜ்யம் வரட்டும்,
இந்த அரசு இந்த ராஜ்யம் இருக்கக்கூடாது, இதை ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் முடிச்சிடணும், இந்த ராஜ்யம் தொடர்ந்தால் இந்த பகுதி மட்டும்ல உலகமே நிம்மதியாக இருக்க முடியாது, இவங்க தான் தீவிரவாதத்தை தூண்டுகிற ஆட்கள் அப்படின்னு சவுதி அரேபியாவும் இஸ்ரேலும் இப்பொழுது ட்ரம்ப்புக்கு பயங்கர ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது நண்பர்களே. இதனாலேயே ட்ரம்ப் இப்பொழுது தரைப்படைகளை அனுப்பி ஈரானை ஆக்கிரமிக்கிறதுக்கு திட்டமிட்டு விட்டாரு. இது நடக்க போகுது அப்படிங்கிற பேச்சு எழுந்திருக்குது. அப்படி ஆக்கிரமிப்பு படைகள் உள்ள வந்தா என்ன நடக்கும்ங்கிறத பற்றிய விவாதம் நம்ம வேற ஒரு வீடியோவில் வச்சுக்குவோம். இரண்டாவது செய்தியாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, உண்மையிலேயே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான். என்னன்னா, இந்த மத்திய கிழக்கு பகுதியில் UAE இருக்குது, சவுதி அரேபியா இருக்குது, ஒமான் இருக்குது, இந்த மாதிரி நாடுகள்ல எல்லாம் அமெரிக்கா தன்னுடைய படைத்தளங்களை உருவாக்கி வச்சிருக்குது, இராணுவ பேஸுகளை வச்சிருக்குது. ஈரான் இந்த போர் தொடங்கின உடனேயே இந்த அமெரிக்கன் பேஸ் மேலே தான் நான் தாக்குதல் நடத்துகிறேன்னு சொல்லி தான் குவைத் மேலே, ஈராக் மேலே, ஈரான் மேலே, ஒமான் மேலே, UAE மேலே, துபாயிலாம் அடித்ததுக்கெல்லாம் காரணம் இதைத்தான் சொல்லுச்சு. இப்படி அமெரிக்காவுக்கு அந்த பிராந்தியத்தில் மட்டும் 13 இராணுவ தளங்கள் இருக்குதான். அந்த 13 இராணுவ விமானப்படை தளங்கள் இருக்குது இல்லையா, அத்தனை தளங்களையும் ஈரான் அடித்து தாக்கி இருக்குது அப்படின்னும், அத்தனை தளங்களும் பயங்கரமான டேமேஜ் அப்படின்னும், அந்த தளங்களில் குவார்ட்டர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, மக்கள் அங்கேயே குடியிருப்பாங்கல்ல, அங்கே மக்கள், அதாவது இராணுவத்தினர், அமெரிக்க இராணுவத்தினர் அங்கே குடியிருக்க முடியாத அளவுக்கு கூட பல இடங்களில் சேதமாயிருச்சு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி வெளிவந்திருக்குது. அதுவும் மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பல பேஸ்களில் இருக்கிற அமெரிக்க இராணுவத்தினரை ஹோட்டல்களுக்கு அனுப்பி இருக்குது அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எதை பேஸ் பண்ணி சொன்னாங்க அப்படின்னா, இந்த மிலிட்டரி சேட்டலைட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அவங்க நிறைய ஃப்ரீ சேட்டலைட்ஸ் இருக்குது, அவங்க ரெகுலராக சேட்டலைட் பிக்சர்ஸ்லாம் போடுவாங்க. அந்த பிக்சர்ஸை எடுத்து பார்த்து அமெரிக்காவுடைய பேஸுக்கெல்லாம் எதெல்லாம் அடிபட்டிருக்குது அப்படின்னு பொதுமக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னும், அதனால் அமெரிக்கா கேட்டுக்கொண்டு வந்திருக்கணுங்க, அந்த சேட்டலைட் நிறுவனங்கள்லாம் நாங்கள் சேட்டலைட் பிக்சர்களை நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அந்த தளங்களை பார்க்கும்போது அங்கே நடந்திருக்கிற டேமேஜ்லாம் தெரியுது. ஆனால் இதற்கு அமெரிக்கா என்ன விளக்கம் சொல்லுது, பேஸில் இராணுவத்தினர்கள் இருக்கும்போது ஈஸியாக டார்கெட் பண்ண முடியுது, அதனால் நாங்கள் அவங்கள ஹோட்டலில் கொண்டு போய் வச்சு அந்த ஹோட்டல்கள்ல இருந்து அவங்க பணியாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லுது. இது பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்குது அமெரிக்காவுக்குன்னே சொல்லலாம். மூன்றாவது செய்தியாக இன்றைக்கு நாம் பார்க்கறது ரொம்ப துக்ககரமான ஒரு செய்தி நண்பர்களே. அபுதாபியில் நடந்த சம்பவம் அது. நேற்றைய தினம் ஈரான் அபுதாபியின் மீது ஒரு மிசைல் தாக்குதல் நடத்துது. அந்த தாக்குதலை அபுதாபியில் இருக்கிற அந்த வான் பாதுகாப்பு சிஸ்டம் இருக்குது இல்லையா, அது ஒரு ஏவுகணையை அனுப்பி அதை தடுத்துடுச்சு. அந்த மிசைல் வர்றதை இந்த மிசைல் போய் தடுத்து நொறுக்கிருச்சு. ஆனால் அந்த நொறுங்கின பாகங்கள் கீழே விழுது இல்லையா, அப்படி விழுந்ததில் நேற்றைய தினம் அபுதாபியில் ஒரு 3 பேர் இறந்துட்டாங்க. அதில் ஒருத்தர் இந்தியர் அப்படின்னு அபுதாபி தகவல் தெரிவிச்சிருக்குது. இதுவரைக்கும் இந்த போரில் 7 இந்தியர்கள் கால மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும்போது நமக்கெல்லாம் ரொம்பவுமே வருத்தமாக இருக்குது நண்பர்களே. நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, ஆனாலும் இந்த கிராஸ் ஃபயரில் சிக்கிட்டு இப்படி இத்தனை இந்தியர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது உண்மையிலேயே நமக்கு வருத்தமாக இருக்குது. இந்த போர் விரைவில் முடிவுக்கு வரணும் அப்படின்னா உங்களைப் போல நானும் எல்லாம் வல்ல சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்து வருகிறேன். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.